ஆஃப்டர் அ ஸ்மால் கேப் ஐ எம் பேக் வித் 30 days 30 art story. எதுக்காக இந்த பிரேக் எடுத்திருந்தேன்னா, என்னோட அப்புச்சி இப்போ உயிரோடு இல்லை, அவர் இறந்துட்டாரு. ஸோ அதுக்காக இந்த பிரேக் எடுத்திருந்தேன். அவர் இந்த உலகத்தில் இல்லைனாலும் அவர் எனக்கு பிளெஸிங்ஸ் கொடுத்துட்டு தான் இருப்பாரு. அண்ட் மோட்டிவேட்டிங் மீ டு கண்டினியூ திஸ் ஆர்ட் ஜர்னி. லெட்ஸ் பிகின் த டே 13. லைஃப்ல டல் மூமெண்ட்ஸ் இருந்தாலும் ஆனால் ஒரு ஆர்டிஸ்ட் கலரை ஹாப்பினஸாக கிரியேட் பண்ணாரு. அவங்க நேம் ஹென்ரி மேட்டிஸ், பிரான்ஸ் பேஸ் ஆர்டிஸ்ட், கலரோட மெஜிஷியன் சொல்லலாம். அவங்க பெயிண்டிங்ஸ்ல ஃபுல்லா பிரைட் அண்ட் போல்ட் கலர்ஸ், கான்ட்ராஸ்ட் எல்லாம் சூப்பர் எக்ஸ்பிரசிவ் இருக்குன்னு சொல்றாங்க. So he believes கலர்ல எனர்ஜி இருக்கு, அதை ஹார்ட் ஃபீல் பண்ணணும்னு சொல்றாங்க. அவரோட ஃபேமஸ் பெயிண்டிங் த டான்ஸ். அந்த பெயிண்டிங்ல குரூப் ஆஃப் பீப்புள் ஜாயின் பண்ணிட்டு சர்க்கிள்ல நின்று டான்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். பேக்ரவுண்ட் ஃபுல்லா ரெட் அண்ட் ப்ளூல இருக்கும். சிம்பிளா இருந்தாலும் எமோஷன்ஸ் ரொம்ப டெப்தா இருக்கும்னு சொல்றாங்க. மேட்டிஸ் ஸ்டார்டிங்ல ஆர்டிஸ்ட் கிடையாது, ஹி ஸ்டடிட் லா. பட் சிக்கான டைம்ல போர்டம்க்கு ஸ்டார்ட் பண்ண பெயிண்டிங் அவரோட லைஃபா மாத்திடுச்சு, ஈவன் பேஷனாவும் மாத்திடுச்சு. கிரியேட்டிவிட்டி டேக்ஸ் கரேஜ். அவர் சொன்ன மாதிரி பி போல்ட் வித் யுவர் ஆர்ட் அண்ட் யுவர் லைஃப். இதுதான் டே 13 ஆர்ட் ஸ்டோரி. கலர்ல லைஃபா மாத்தின ஒரு லெஜண்ட் ஹென்ரி மேட்டிஸ். இது மாதிரி இன்னும் 30 days 30 art stories நீங்க என்ஜாய் பண்றீங்கன்னா ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் மீட் இன் த டே 14.